இனிய திருமண வைபவங்களுக்கு உதயம் கல்யாணம் வெட்டிங் கலெக்ஷன். தமிழரின் பெருமையை, கட்டிடக்கலையை, சிற்பத்திறனை, நேர்த்தியை பறைசாற்றும் தஞ்சை பெரிய கோவிலை கட்டியிருப்பதன் மூலம் 1010 ஆண்டுகளுக்கு பிறகு கூட காண்போரை ஆச்சரியப்பட வைத்திருக்கிறார் ராஜராஜ சோழன். கோயிலின் சிறப்பம்சங்களை முப்பரிமாண வரைகலையில் தெரிந்து கொள்ளலாம். தஞ்சை பெரிய கோயிலின் சிறப்பம்சங்களை முப்பரிமாணத்தில் வடித்திருக்கிறது புதிய தலைமுறை வரைகலை குழு. வரைகலையில் நுட்பமாக பார்க்கலாம். தஞ்சை பெரிய கோயிலின் நீளம் மொத்தம் 240 மீட்டர், அகலம் 120 மீட்டருடன் பிரம்மாண்ட நீள் சதுர வடிவில் கோயில் அமைந்துள்ளது. அதாவது 27 கால்பந்து மைதானங்களை ஒன்று சேர்த்தது போன்ற பரப்பில் கோயில் அமைந்துள்ளது. இதன் நடுப்பகுதியில் கோபுரம் அமைக்கப்பட்டுள்ளது. வழக்கமாக நுழைவாயிலில் கோபுரம் இருக்கும் முறையை மாற்றி சிவலிங்கம் அமைந்துள்ள கருவறை விமானமே கோபுரமாக வடிக்கப்பட்டுள்ளது. எங்கிருந்து பார்த்தாலும் தெரியும் விதமாக கோபுரம் அமைக்கப்பட்டுள்ளது. கோபுரம் மொத்தம் 15 நிலைகள் கொண்டது. ஒவ்வொரு நிலையின் உயரமும் சுற்றளவும் குறைந்து கொண்டே வந்து உயரத்தில் பிரமிடு போன்ற அமைப்பாக கோயில் அமைந்துள்ளது. கோயிலின் கருவறை உள்கூடு அமைப்பாக அமைக்கப்பட்டுள்ளது. அதாவது அண்டப்பெருவெளியே இறைவன் வாசம் செய்யும் இடமாக கருதும் வகையில் சிவலிங்கத்தின் மேல் திறந்த அமைப்பாக உள்ளது. கோயிலில் முதலில் வருவது மராட்டிய நுழைவாயில். இரண்டாவது கேரளாந்தகன் நுழைவாயில். அடுத்து ராஜராஜன் நுழைவாயில். அதனைத் தொடர்ந்து நந்தியும் கோயிலும் அமைந்துள்ளன. ராஜராஜ சோழன் எழுப்பிய பெரிய கோயிலில் பிற சன்னதிகள் பிற்கால சேர்க்கையாக கட்டப்பட்டவை. கோபுரத்தின் இடதுபுறம் அமைந்துள்ள விநாயகர் சன்னதி மராட்டியர் காலத்திலும், வலப்பக்கம் உள்ள முருகர் கோயில் நாயக்க மன்னர் காலத்திலும் கட்டப்பட்டதாக கூறுகிறார்கள் ஆய்வாளர்கள். கோயிலுக்கும் நந்தி மண்டபத்துக்கும் நடுவில் வலப்புறம் அம்மன் கோயிலும் இடப்புறம் வராகி சன்னதியும் அமைக்கப்பட்டுள்ளது. வராகி சன்னதி மராட்டியர் காலத்தில் கட்டப்பட்டது. நந்திக்கும் ராஜராஜன் நுழைவாயிலுக்கும் நடுவில் நடராஜர் சன்னதி அமைந்துள்ளது. கருவறையின் பின்புறம் ராஜராஜ சோழனின் ஆசானான கருவூராரின் சன்னதி அமைக்கப்பட்டிருக்கிறது. சதுர வடிவிலான கருவறையை கொண்டே இக்கோயில் இரட்டைச்சுவர் கொண்ட அடித்தளம் கொண்டு உயர்ந்து நிற்கிறது. கருவறையை சுற்றி வரும் வகையில் திருச்சுற்று அமைந்துள்ளது. திருச்சுற்று சுவர்களில் ஓவியங்களுக்கு மேலடுக்கில் சிற்பங்களும் அமைக்கப்பட்டுள்ளன. கோயிலின் கட்டுமானத்தை பொறுத்தவரை கற்களை ஒன்றன் மேல் ஒன்றாக அடுக்கி கோர்க்கும் வடிவில் கட்டப்பட்டிருப்பதாக கூறுகிறார்கள் ஆய்வாளர்கள். கூம்பு வடிவமான கட்டுமானமாக பார்க்கப்படும் இக்கோயில் கோபுரத்தின் உச்சியில் உள்ள விமானம் 81.284 டன் எடை கொண்ட 8 துண்டுகளுடன் உள்ளது. தலா 4000 டன் எடை கொண்ட 20 யானைகளுக்கு சமமானது இந்த விமானம். 1010 ஆண்டுகளுக்கு முன் இன்று போல நவீன தொழில்நுட்பங்கள் இல்லாத காலகட்டத்தில் உருவாக்கப்பட்டு இன்றும் தனித்துவத்துடன் கோயில் நிமிர்ந்து நிற்கிறது. தஞ்சை பெரிய கோவில் குடமுழுக்கு விழா நாளை காலை 5:30 மணி முதல் உங்கள் புதிய தலைமுறையில் சிறப்பு நேரலையாக ஒளிபரப்பாக உள்ளது. இனிய திருமண வைபவங்களுக்கு உதயம் கல்யாணம் வெட்டிங் கலெக்ஷன்.